அதே மாதிரி அண்ணன் சிவாஜி, அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருடைய பிரதர் சண்முகம், அவர் தான் கால் ஷீட்லாம் பார்த்துக்காரு, பொண்ணு பார்த்துக்காரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு அந்த பிஸ்னஸ் லைக்காக பேசணும். இப்படி வரும், இப்படி போடணும், இப்படி போடணும், இப்படி போனால் இப்படி லாபம் வரும், இந்தாங்க இவ்வளோ சம்பளம் தரணும் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் சண்முகம் சார் தான் பார்ப்பார். அவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை அந்த விஷயங்களை சமூகத்தில் போய் பேசிக்கின்றார். அப்படி போய் சண்முகத்தோட பேசுவார். அவர் சண்முகம் என்னென்ன கேள்வி கேட்குறாரோ, எப்படி பணம் வேணும்னு கேட்குறாரோ, எப்படி பிரிச்சுக்கலாம்னு சொல்கிறாரோ, அதை கரெக்டாக அவர் என்ன விரும்புவாரோ அது மாதிரி அவர்கிட்ட சொல்லி அந்த படத்துக்கு காட்சிட்டு வாங்க. அது ஜெய்சங்கர் சார் உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு ப்ளே பாய் மாதிரி தான் வருவார். வரும்போது எல்லாருக்கும் ஹாய் 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 சொல்லிட்டு தான் வருவார். அவர் வந்தால் இவங்களுக்கெல்லாம் திக்கான நண்பர்கள். விஷயத்தை சொல்லிட்டே போவோம். அது ஏவிஎம் படம் சரவணன் சார் இருக்காரு, எனக்கு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோடையும் ஒரு பிரியமாக அன்பாக பேசி அந்த வியாபாரத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி, அதேமாரி கதாசிரியர்கள், அதேமாரி பாடலாசிரியர்கள், அதேமாதிரி மியூசிக் டைரக்டர்ஸு, மற்ற டெக்னீஷியன்ஸு அவ்வளவு பேருக்குமே ஆதரவாக இருந்து தன்னுடைய பணி வெற்றி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த திறமையெல்லாம் சரவணன் சார்ட்ட இருந்து